எவரோட மக இறந்து போயிட்டா, அவளை போய் உயிரோட எழுப்புறாரு. பாடையில செத்து வச்சு எல்லாம் மரியாதையெல்லாம் பண்ணி பாடையில கொண்டு போனவன உயிரோட எழுப்புறாரு. செத்து 4 நாள் கழிச்சு கல்லறையில இருந்து லாசருவை உயிரோட எழுப்புகிறாரு. இங்கே சொன்ன 100க்கு அதிபதியோட வேலைக்காரன், இங்கே சொன்னா ஏதோ ஒரு ஊர்ல இருந்த ஒரு வேலைக்காரன் சொஸ்தமாகறான். இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நிந்தையான பேச்சுகளால பேசுகிறாங்க. அதை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தார். காரணம், உங்கள் மீது வைத்திருந்த அன்பு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள்லாம் சும்மா ஏதோ இயேசு கிறிஸ்து மாட்டி விட்டாங்க சிலுவையில, 3ஆவது நாள் இப்போ அடக்கம் பண்ணிட்டாங்க, 3ஆவது நாள் இல்லை. அன்பின் வெளிப்பாடு. ஒவ்வொரு காரியங்களும் எதற்காக இதை செஞ்சார், ஏன் இதை செஞ்சாருன்னா நம்ம மீது வைத்திருந்த அன்பு. இந்த நிந்தையான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஏற்றுக்கொண்டார். நீங்க ஏளனப்படக்கூடாதுன்றதுக்காக, உங்களை யாரும் ஏளன பேசக்கூடாதுன்றதுக்காக அவர் நிந்தையான பேச்சுக்களை ஏற்றுக்கொண்டார்.